இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூர்தியானுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை திருப்பலினுடைய முன்னுரையில் சொன்னதை போன்று மாசில்லா குழந்தைகளுடைய அந்த நினைவை பெருவிழாவாக கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு பெருவிழாவை மிக சிறப்பாக கோலாகலமாக நாம் கொண்டாடினோம். அடுத்த நாள் என்ன திருவிழா? இயேசுனுடைய பிறப்பு பெருவிழா. அடுத்த நாள் என்ன திருவிழா? நிறைய பேர் டெய்லியும் பூசிக்க வரீங்க, உங்களுக்கு தெரியணும். அடுத்த நாள் என்ன திருவிழா? முதல் மறை சாட்சி ஸ்தேஃபான். இயேசுனுடைய பிறப்பை விழாவாக நாம் கொண்டாடினோம். அடுத்த நாள் இறப்பு, மறை சாட்சி, இரத்தம் சிந்துதல். அதற்கு அடுத்த நாள் நேற்றைய தினம் நாம் நற்செய்தியாளர் திருத்தூதர் யோவானுடைய விழாவை கொண்டாடினோம். இன்று மறை சாட்சி. ஒரு பாவம் அறியாத அந்த பிஞ்சு குழந்தைகள், அந்த பிஞ்சு கரங்கள், அவர்கள் இயேசுவுக்காக மறை சாட்சியாக இரத்தம் சிந்தி ஒன்றுமறியாத அந்த குழந்தைகள் தன் உயிரை கொடுத்த அந்த நினைவை விழாவாக நாம் இன்று கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இயேசுனுடைய பிறப்பு, இயேசுனுடைய வருகை, இயேசுவை பின்பற்றுவது, இயேசுவை வாழ்வது, நற்செய்தியை வாழ்ந்து காட்டுவது, அறிவிப்பது என்பது ஒரு சவாலான விஷயம் என்பதை இந்த இரத்தம் சிந்துதல், சாவு, மறைசாட்சி நமக்கு சுட்டி காட்டக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி. பிறப்பை நாம் கோலாகலமாக கொண்டாடினோம். ஆனால் அந்த பிறந்த இயேசுவை வாழ்வது என்பது ஒரு சவாலான ஒரு விஷயம், துன்பமான ஒரு விஷயம். எனவே தங்களுடைய வாழ்க்கையில் இரத்தம் சிந்தி இயேசுனுடைய உயிருள்ள சாட்சிகளாக இவர்கள் எல்லோரும் மாறியிருக்கின்றார்கள். எனவே இந்த மாசில்லா குழந்தைகளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளில் நம் பிள்ளைகளை நாம் ஆசிர்வதிக்க வேண்டும். இங்கே இருந்தானா பூசை முடிஞ்சு ஆசிர்வதிங்க, ப்ளஸ் பண்ணுங்க. இல்லை வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் போயிட்டு ப்ளஸ் பண்ணுங்க. எனவே இன்றைய நாள் அவர்களுடைய நாள். எல்லா இடங்களிலும், எல்லா திருப்பலியிலும், எல்லா பங்குகளிலும், ஆலயங்களிலும் சிறப்பான திருப்பலியை குழந்தைகளுக்கு நிறைவேற்றி அவர்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நாள் இந்த மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழா அல்லது திருநாள். எனவே நம் குடும்பத்தில் கடவுளுடைய கொடையாக, எனக்கு நன்றாக தெரியும், பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். 10 ஆண்டுகள் கல்வி பணி. இந்த 10 ஆண்டு கால இந்த கல்வி பணியில் எத்தனையோ தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையை பார்க்க, மாதம் மாதம் சம்பளம் வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ற தம்பதியர் எத்தனையோ பேர் இருக்கின்றார். அதையும் தாண்டி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் டெஸ்ட் டியூப் பேபி தான், டெஸ்ட் டியூப் பேபி. அப்போ இயற்கையாக குழந்தை பாக்கியம், குழந்தை வரம், குழந்தை செல்வம் என்பது ஒரு ரிஸ்கியான ஒன்றாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கடவுள் நமக்கு குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள். துன்பத்தோடும் வேதனையோடும் அவமானத்தோடும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய, தங்களுடைய திறமையால் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பணத்தையும் மருத்துவமனைக்கும் மருந்துக்கும் செலவிடக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடவுள் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அனைவரும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியவர்கள். அற்புதமான குழந்தை செல்வங்கள், ஆசீர்வாதமான குடும்பம், ஆசீர்வாதமான பெற்றோர்கள், இப்படியாக இந்த குழந்தை செல்வங்களுக்காக நன்றி சொல்லி நாம் கடவுளை போற்ற வேண்டிய நாள். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இயேசு இறப்பதற்கு முன்பாக இந்த மாசில்லா குழந்தைகள் இறந்து இயேசுவை காப்பாற்றி இருக்கின்றார். இயேசு இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக இரத்தம் சிந்துவதற்கு முன்பாக இந்த மாசில்லா குழந்தைகள் இரத்தம் சிந்தி இயேசுவை காப்பாற்றி இருக்கின்றார். இயேசு இவர்களை காப்பாற்றுவதற்கு முன்பாக இவர்கள் மறைசாட்சியாக மரித்து இயேசுவை பாதுகாத்திருக்கின்றார்கள், இயேசுவை காப்பாற்றி இருக்கின்றார். அப்போ இந்த மாசில்லா குழந்தைகளுடைய அந்த மறைசாட்சி, அவருடைய தியாகம் என்பது அது எண்ணில் அடங்கா. எனவே மிகப்பெரிய ஒரு
தியாகத்தை குழந்தை இயேசு பாலனை காப்பாற்றுவதற்காகவே செய்திருக்கின்றார். அந்த பச்சிளம் குழந்தை மீட்பர் மெசியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாதுகாப்பதற்காகவே இவர்கள் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார்கள், இரத்தம் சிந்தியிருக்கின்றார்கள், உயிரை கொடுத்திருக்கின்றார்கள். குழந்தைகளிடமிருந்து நாம் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள இன்றைய அந்த மாசில்லா குழந்தைகள், மாசில்லா என்று சொன்னால் அங்கு தீமை கிடையாது, தீங்கு கிடையாது, போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எனவே அவர்கள் பரிசுத்தமானவர்கள், குழந்தைகள் தூய்மையானவர்கள், ஒரு பாவம் அறியாதவர்கள். அதனால்தான் அவர்களை மாசில்லா குழந்தைகள். 2 வயது என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க? எந்த ஒரு பாவம் செய்திருக்க மாட்டார்கள். எனவே அந்த 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை எல்லாம் கொன்றிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு நாள் பிறந்த குழந்தையாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு வாரம் பிறந்த குழந்தையாக இருந்திருக்கலாம், அல்லது 1 மாதம் பிறந்த குழந்தையாக இருந்திருக்கலாம், அல்லது 1 வருடம் பிறந்த குழந்தை. 2 வயதிற்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த ஏரோது அரசன் இந்த பச்சிலம் பரிசுத்தமான மாசு மறுவற்ற மாசில்லா இந்த குழந்தைகளை எல்லாம் கொன்று குவித்து இருக்கிறான் என்று சொன்னால், இந்த குழந்தைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடம், நாமும் தூய்மையானவர்களாக வாழ வேண்டும். நம்ம குழந்தைங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவர்கள் எல்லாவற்றையும் ஆச்சரியத்தோடு பார்ப்பார்கள். ஆச்சரியத்தோடு இந்த உலகத்தில் எல்லா காரியங்களையும் ஆச்சரியத்தோடு பார்ப்போம். அப்புறம் கேள்வி எழுப்புவாங்க. சில சமயத்தில் நம்மளை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். இது என்ன, அது என்ன, இது எப்படி, இவங்க யார், இது ஏன் இப்படி வந்தது, நாம் அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ இது இயல்பு. எல்லாவற்றையும் அவர்கள் அட்மையர் பண்ணுவாங்க. குழந்தைகள் சிறு வயதில் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடியவர்கள், கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலை பெற்று தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசை உடையவர்கள். எனவே அவர்கள் எல்லாவற்றையும் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய அந்த முதல் பண்பை குழந்தைகளிடத்தில் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக குழந்தைகளிடத்தில் நாம் பார்க்கக்கூடியது, நம்மள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா வளர 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 எல்லா தீமை பாவங்கள், அந்த காழ்ப்புணர்ச்சி, போட்டி, பொறாமை, மற்றவர்களை விமர்சனம் செய்வது, மற்றவர்களுடைய பெயரை கெடுப்பது, அவர்களை கீழே தள்ளுவது, இப்படியாக எல்லாமே வளர வளர நமக்கு கிடைக்கும். ஆனால் பிள்ளைகளிடத்தில் பாருங்கள், அவங்க சில சமயத்தில் அடம் பிடிப்பாங்க, சில சமயத்தில் ரொம்ப அடமெண்டாக இருப்பாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிடும், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. குழந்தைகள் எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் சாதாரணமாக இயல்பாக இருப்பார்கள். எதையும் அவர்கள் மனதிற்குள் வைத்து கொள்ள மாட்டார்கள். ஐயா அப்பா அம்மா இப்படி செஞ்சிட்டாங்களே, அப்படி உடனடியாக குழந்தைகள் நம்மிடத்தில் வருவதை நான் பார்க்கிறேன். எனவே அந்த குழந்தைகளிடத்தில் அந்த போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, வேறு எந்த தீமையையும் பிள்ளைகளிடத்தில் நாம் பார்க்க முடியாது, குழந்தைகளிடத்தில் நாம் பார்க்க முடியும். எனவே அவர்கள் உடனடியாக மன்னித்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அன்பு செய்யக்கூடியவர்களாக குழந்தைகள் இருப்பதை நாம் பார்க்கிறேன். எனவே இந்த பண்பை நாம் குழந்தைகளிடத்தில் இருந்து பெற்று வளர்த்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயல்பாக இருப்பது, மன்னிப்பது, அன்பு செய்வது, நாம் மன்னிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் மறந்து விடுவது. எனவே இப்படியாக இந்த குழந்தைகளிடமிருந்து இத்தகைய பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள இன்றைய மாசில்லா குழந்தைகளுடைய விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. எனவே பிரியமான சகோதர சகோதரி, கடவுளுடைய கொடையாக பெற்றுக்கொண்ட குழந்தை செல்வங்கள் நாளைய சமுதாயம் அவர்கள்தான், நாளைய திருச்சபையும் அவர்கள்தான், நாளைய எதிர்காலம் இந்த குழந்தைகள் தான். நம்மளுடைய குழந்தைகள் தான் நாளைய வாழ்க்கை. எனவே நம்மளுடைய கனவு, நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே நம்மளுடைய குழந்தைகள். அவர்களுக்காக தான் நாம் வாழ்கின்றோம், அவர்களுக்காக தான் நாம் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றோம். குழந்தை செல்வங்களுக்காக நாம் நிறைய கனவுகளை நாம் வைத்திருக்கின்றோம். எனவே அந்த குழந்தைகளை இன்றைய காலகட்டத்தில் மிக கண்ணும் கருத்துமாக நீங்கள் வளர்த்தெடுப்பதில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சமூக ஊடகங்கள், செல்போன், சோஷியல் மீடியா, ஆல்கஹால், ட்ரக்ஸ், இப்படியாக நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். எல்லா இடங்களிலும் இது போன்ற தீமைகள் இப்பொழுது
குழந்தைகளை பாதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமது குழந்தைகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றார். நாம் நினச்சிக்கலாம், என் வீட்டில் என் குழந்தை பக்காவாக இருக்குது, அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அது கல்லூரியாக இருக்கலாம் அல்லது பள்ளிக்கூடமாக, அதற்கும் வீட்டிற்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி, அந்த தூரத்தில் அவர்கள் யார் யாரிடம் பழகுகின்றார்கள், எப்படிப்பட்ட நண்பர்களோடு இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் கண்ணும் கருத்துமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பெற்றோர்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். எனவே இன்றைய காலகட்டத்தில் என் பிள்ளை வீட்டில் கரெக்டாக இருக்குது, ஸ்கூலில் கரெக்டாக இருக்கும், ஆனால் இடைப்பட்ட அந்த இடைவெளி என்பது மிக மிக ஒரு மாணவனையும் ஒரு குழந்தையையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பெற்றோர்களே, எனவே கத்தோலிக்க கிறிஸ்துவ கலாச்சாரத்தில் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். மறையறிவை கொடுத்து நம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டும். கத்தோலிக்க கிறிஸ்துவ பண்பாட்டில் நம் பிள்ளைகளை வளர்த்தெடு. உலகம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும், நிறைய காரியங்களை நமக்கு ரொம்ப விமர்சையாக காட்டும். ஆனால் அதைவிட இந்த கிறிஸ்துவ கலாச்சாரம், கிறிஸ்துவ பண்பாடு, மறையறிவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே பள்ளிக்கூடத்திலும் இன்னும் நமது ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஆன்மீக காரியங்களில் நம் குழந்தைகளை ஈடுபடுத்த வேண்டும். பிரியமான சகோதர சகோதரி, ஆனால் தான் பார்த்தீங்கன்னா சண்டே கேட்டிசம் இவற்றையெல்லாம் நாம் ஏன் வைக்கின்றோம்? குழந்தைகள் அந்த கடவுளோடு இணைந்த நிலையில் வாழ வேண்டும். இந்த சண்டே கேட்டிசம் மற்ற மறையறிவில் ஜெபத்திலும் ஆன்மீக காரியங்கள் ஈடுபாட்டோடு வாழக்கூடிய வளரக்கூடிய குழந்தைக்கும் இவையெல்லாம் இல்லாமல் உலக காரியங்களை காட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவளுடைய கலாச்சாரம், அவளுடைய பண்பாடு, அவளுடைய டிசிப்ளின், அவளுடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய நண்பர்கள் கூட்டம், அவருடைய திறமை, கல்வி, இவையெல்லாம் முற்றிலும் மாறுபட்டது. இந்த சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தைகள் கல்வியில் சிறந்திருப்பார். இந்த கிறிஸ்துவ கலாச்சாரம், கிறிஸ்துவ பண்பாட்டிலும் மறையறிவிலும் வளரக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்வு எதிர்காலம் மிக சிறப்பானதாக, மேன்மையானதாக அமையும். அவர்கள் திறமையானவர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஒழுக்கமுள்ள மாணவர்களாக பிள்ளைகளாக இருப்பார்கள், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே கல்வியிலும் ஒழுக்கத்திலும் இன்னும் பல நிலைகளில் திறமையானவர்களாக இருப்பார்கள். எப்பொழுது அவர்கள் கடவுளோடு இணைந்த நிலையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது. பணம், பொருள், செல்வாக்கு, மாடி வீடு, காரு, பைக்கு, செல்ஃபோனு இவற்றை காட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி. இவற்றையெல்லாம் காட்டி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் அதே செல்வத்தை அழித்து விடுவார்கள். உங்கள் கண் முன்னாடி அழியும். பெற்றோர்கள் உழைத்து உழைத்து தியாகம் செய்து சேமித்த எல்லா செல்வத்தையும் சொத்தையும் இந்த கடவுளை மறந்து உலக காரியங்களில் உலகத்தை காட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் அதை அழித்து விடுவார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளில் மாசில்லா குழந்தைகளுடைய இந்த விழா மிக கண்ணும் கருத்துமாக த பேரண்டிங், பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக தங்கள் பிள்ளைகளை இயேசுனுடைய குழந்தைகளாக வளர்க்க தீர்மானம் எடுக்க வேண்டும். நம் பிள்ளைகளை ஜெபத்திலும் ஆன்மீக காரியங்களும் அருள் சாதனங்களை முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை இயேசுனுடைய பிள்ளைகளாக வளர்கின்ற பொழுது கண்டிப்பாக இயேசு வளர்ந்ததை போன்று ஞானத்திலும் உடலிலும் இன்னும் அவர்கள் சமுதாயத்திற்கும் கடவுளுக்கும் ஏற்ற குழந்தையாக வாழ்வார்கள், மாறுவார்கள். எனவே அந்த குழந்தை இயேசு பாலனை போல ஆசீர்வாதமாக கடவுள் நமக்கு கொடுத்த கொடையாக நாம் பெற்றுக்கொண்ட குழந்தை செல்வங்களை கடவுளுடைய பிள்ளைகளாக வளர்க்க தீர்மானம் எடுப்போம். ஆம்.